வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா ஆட்டோக்காரருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வர முடியுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லியிருப்பார் போல. சரிண்ணே, நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு காலை கட் பண்ணுறாங்க மீனா. அப்போது செந்தில் கழுத்தில் பவுடரை பூசிக்கிட்டே அங்கே வர, ஏங்க ரெடியாகி வர்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் என்னடி நீயே ரெடியாகி வர்றதுக்கெல்லாம் டைம் டேபிள் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கை சட்டை பட்டனை போட்டுக்கிட்டே கேட்குறாரு செந்தில். நானே ½ ரெடியாகி வந்துட்டேன். சரி வாங்க சீக்கிரம் கிளம்பலாங்கிறாங்க மீனா. ஏய் ஆஃபீஸுக்கு இன்னும் டைம் இருக்கு மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆஃபீஸுக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாமான்னு கேட்குறாங்க மீனா. செந்திலுக்கு சுருக்குன்னு இருக்குது. என்னது இவ திடீர்னு இந்த நேரத்தில் வீட்டுக்கு போலாங்கிறாரு நினைக்கிறவரு எங்கள் வீட்டுக்கான்னு கேட்குறாரு. எதுக்குன்னு அவர் கேட்க மீனா இப்போ அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏங்க பணத்தை கொடுக்க வேண்டாமா அப்படின்னு மீனா கேட்க, செந்திலுக்கு முதல் நாள் நடந்தது ஞாபகம் வந்துடுது. மென்னு முழுங்கிட்டு அப்புறமா கொடுத்துக்கலாமேங்கிறாரு. என்ன அவசரம்னு அவர் கேட்க, என்ன வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது போல இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரியா கேட்குறாங்க மீனா. அது நேற்று ஏதோ ஒரு கோவத்தில் ஆர்டியை உடைச்சி பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது அப்படின்னு செந்தில் சொல்ல, பொறுமை முக்கியம்தான் தலைவரே, ஆனால் இந்த விஷயத்தில் தேவையில்லை, நாம போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாங்கிறாங்க மீனா. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம பணத்தை கொடுக்க வர்றோன்ற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் பறக்காத மீனா, கொஞ்சம் நிதானமாயிரு அப்படின்னு செந்தில் சொல்ல, நிதானமெல்லாம் இருக்க முடியாதுங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்களா இல்லை அத்தைக்கு நான் ஃபோன் பண்ணவா அப்படின்னு மீனா கேட்க, ஃபோன்லாம் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் சும்மா இருங்கிறாரு செந்தில். மீனா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. நாம வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமா வரும்போது போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன் அப்பதான் எல்லாருக்கும் நல்ல நேரம் வருதா அப்படின்றாங்க மீனா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, போட்டிருக்க ஆர்டியை உடைச்சி பணம் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நேரம் தெரியல, இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க, கொடுத்துர்லாங்கிறாங்க மீனா. மீனா அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது நாளைக்கு நம்ம வீடெல்லாம் எதுவும் வாங்கணும்னா யாரு ஹெல்ப் பண்ணுவா, அதனால தான் சொல்கிறேங்கிறாரு செந்தில். வாங்கலாங்க, போன மாதம் வேலைக்கு சேர்ந்துட்டு இந்த மாதமே வீடெல்லாம் வாங்க முடியாது இல்லைங்க, படிப்படியாக முன்னேறினா போதும், முதல்ல மாமா கிட்ட வாங்கின கடனை அடைப்போங்கிறாங்க மீனா. எப்படி முட்டுக்கட்டை போடுறதுன்னு ரொம்ப யோசிக்கிற செந்தில். அது மீனா ஆஃபீஸில் வேற நிறைய வேலை இருக்கா, சீக்கிரமா போனோன்னு வச்சுக்கோயேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சப்பக்கட்டு கட்டுறாரு. அட ஏங்க சும்மா ஏதாவது காரணம் சொல்லி அழுப்பிக்கிட்டே இருக்காதீங்க, வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ நம்ம வாயை கொடுத்தே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வசமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு செந்தில். போய் பேக் எடுத்துட்டு வாங்க, கிச்சன்ல ஒரு வேலை இருக்கு, நான் போய் பட்டுன்னு முடிச்சிட்டு வந்துடுறேன், மறக்காம போய் சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு மீனா கிச்சனுக்கு போக செந்தில் மலைச்சு போய் நிக்கிறாரு. ஐயோ இந்த ராட்சசி என்கிட்ட இருக்க பணத்தை புடுங்கி எங்க அப்பா கிட்ட கொடுக்காம விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு அவர் அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாங்க. செந்திலோட கால்கள் முன்னோக்கி நடந்தாலும் அவரோட மனசும் உடம்பும் அவரை பின்னோக்கி தான் இழுக்குது. மீனா வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு வர்ற மாதிரி தான் வர்றாங்க. ஏங்க ஏன் மூஞ்சை இப்படி உம்முன்னு வச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்க, அவரும் உண்மையை சொல்ல முடியாம ஒன்னும் இல்லை அப்படின்னு கடுப்பை மறைச்சிக்கிட்டு முனகிக்கிட்டே வர்றாரு. உங்க கையில இருந்த பணத்தை ஒன்னும் நீங்க அவர்கிட்ட கொடுக்கல, அவரு கொடுத்ததை தானே திருப்பி கொடுக்க போறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரு கோவத்துல பணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லியிருப்பாரு, அதை போய் நாம இம்புட்டு சீரியஸாவா எடுத்துக்கணும் அப்படின்னு செந்தில் தயங்கிட்டே நிக்க, ஆமாங்க எடுத்துக்கணும் தான் அப்படிங்கிறாங்க மீனா. 2 மாசம் டைம் கொடுத்தாரு, அதுக்குள்ள அவரே விட்டுருவாரு அப்படின்னு செந்தில் அங்கேயே நின்று பேசிட்டு இருக்க, இப்படியே புலம்பிட்டு இருக்காதீங்க உள்ளார வாங்க முதல்ல அப்படின்னு மீனா சொல்ல, செந்திலுக்கு ஒரு நப்பாசை வருது. ஒருவேளை பணத்தை கொடுக்கும்போது அவர் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு செந்தில் ஒரு ஆர்வத்தோட கேட்க, ரொம்ப தான் அப்படின்னு மீனா செந்தில ஏற இறங்குற பாக்குறாங்க. என்ன லுக்கு அப்படின்னு அவர் கேட்க, ஃபாலோ மீ அப்படின்னு ஒரு விரலை காட்டிட்டு மீனா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி புலம்பிக்கிட்டே போறாரு செந்தில். பாண்டியன் வழக்கம் போல பார்சல் வாங்கிட்டு வந்து பிளேட்ல ஒரு இலைய விரிச்சு திவ்யமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க டைனிங் டேபிள்ல கோமதி பரிமாற ராஜியும் கதிரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா ஒரு சங்கடத்தோட இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, நிமிர்ற ராஜி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. வாங்கக்கா வாங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராஜி அப்படின்னு சிரிப்போட மீனா ஒரேட்டு எடுத்து வைக்க, பாண்டியனும் நிமிந்து பார்த்துட்டு வாப்பா மீனாங்கிறாரு. பாப்பான்னு கூப்பிட, இதோ வரேன் மாமா அப்படின்னு ராஜி பக்கமா திரும்பின மீனா பாண்டியன் பக்கமா வர்றாங்க. மீனா சாப்பிட்றியாப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா நான் வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க மீனா. இன்னைக்கு என்ன வேலைக்கு போகலையா, காலையிலேயே எங்கிட்டு வந்துட்டீங்க
அப்படின்னு பாண்டியன் கேட்க, போகணுமாமா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல பாண்டியனோட முகம் படார்னு மாறிடுது. கேக்குற கோமதியோட முகமும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுடுது. ராஜி கதிர்னு அவங்களும் பயங்கர அதிர்ச்சியோட பார்க்க, ஐயோ ராட்சசி, தேரை இழுத்த தெருவில் கொண்டு வந்து விட்டுட்டு இவ்வளோ கூலா பேசிட்டு இருக்கான்னு செந்தில் கடுப்போட நிக்கிறாரு. என்ன பணம்ங்கிறாரு பாண்டியன். அதான் மாமா 10 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்களே அந்த பணம் அப்படிங்கிறாங்க மீனா. கோமதி இப்ப ரொம்பவுமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஓ அந்த பணமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க மீனா. பொறுப்பா கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு செந்திலோட ஆசையில மண்ணில்ல ஒரு கூட நெருப்பள்ளி கொட்டுறாரு பாண்டியன். சாப்பிட்டது போக மீதி அப்படியே சுருட்டி கவர்க்குள்ள போட்டுட்டு அதை கையில எடுத்துக்கிட்டு கிச்சன் பக்கமா போறாரு பாண்டியன். பணத்தை எடுங்கன்னு மீனா சொல்ல வேற வழியே இல்லாம செந்தில் கட்டுக்கட்டா பணத்தை வெளியே எடுக்கிறாரு. கோமதி அப்படியே மாறாத அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இதை பார்த்த ராஜிக்கு பயம் வந்துடுது. கதிர் நாமளும் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க கதிர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் கைய கழுவிட்டு வேக வேகமா வந்துட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ டப்பு போச்சே அப்படின்னு ஆளா பதறாரு செந்தில். பாண்டியன் கைய தொடச்சிட்டு வந்து நிக்க, கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மீனா ஜாட காட்ட மனசே இல்லாம செந்தில் கைய நீட்டுறாரு. ஆனா அவரோட கையை நீளவே மாட்டேங்குது. பாண்டியனும் அவரோட கைய நீட்ட, டேய் இருடா 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 அப்படின்னு அலாரம் கிளாக் மாதிரி கத்திக்கிட்டே வர்றாங்க கோமதி. பாண்டியன் என்னடிங்கிற மாதிரி தகச்சு போய் பாக்குறாரு. மீனாவும் ஏன் தன்ற மாதிரி பார்க்க ஏதோ கோவத்துல பணம் கேட்டாரு. இவன் ஒருத்தன் திருப்பி கொடுக்க வந்துட்டான் அப்படிங்கிற கோமதி, அவன் கொடுத்தா நீங்க உடனே வாங்கிடுவீங்களா, உங்க புள்ள தானே அவன் அப்படின்னு பாண்டியன் கிட்ட பாயிறாங்க கோமதி. அப்பனாவது புள்ளையாவது பணம்டி பணம் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பணம் தப்பிக்குமா, நம்ம கையிலேயே நிக்குமா அப்படின்னு தவிப்போட பாக்குறாரு செந்தில். பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல நீங்க கொடுங்கன்னு மீனா ஜாட காட்ட மறுபடியும் செந்தில் மனசே இல்லாம நீட்டுறாரு. மீனா அவரோட கையை பிடிச்சி முன்னாடி நீட்டுறாங்க. இந்தாங்கன்றாரு செந்தில். பாண்டியனும் 2 கையாலையும் பணத்தை பிடிக்க அதை பாக்குற ராஜிக்கும் கதிருக்கும் பகீர்னு இருக்குது. ஐயோ அண்ணன் கொடுத்துட்டாங்க, நாம எப்படி கொடுக்கறது எப்ப கொடுக்கறது அப்படின்னு கதிருக்கு காய்ச்சலே வந்துடுது. கோமதி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்க பாண்டியன் பணத்தை வாங்கிட வெறும் கைய விரக்தியோட பார்த்துட்டு இருக்காரு செந்தில். அவருக்கு ஒரே பதபதப்பா இருக்கு. பணம் போச்சேன்னு அந்த பதட்டம் அவரோட கண்ணுல நல்லா தெரியுது. மாமா எண்ணி பார்த்துக்கோங்க சரியா இருக்கான்னு அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லைனாலும் உன் மேல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஜென்ம எதிரி மாதிரி அப்பாவை பாக்குறாரு செந்தில். அப்படியே அதுக்கு காரணமான மீனாவையும் முறைக்கிறாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே கட்ட கையில மாத்திட்டு இருக்க பாண்டியன் ஒருத்தன் ரோஷத்தோட பணத்தை கொடுத்துட்டான். நீ எப்ப கொடுக்கறதா உத்தேசம்னு கதிரை பார்த்து கேக்குறாரு. கதிரும் கஷ்டப்பட்டு எச்சில் முழுங்கிட்டு கொடுத்துடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு. எவ்வளவு டைம் வேணும்னு பாண்டியன் கேட்க, நீங்க கொடுத்த 2 மாசத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு கதிர் சொல்ல, பாக்குறேன்ற மாதிரி தலையாட்டிக்கிறாரு பாண்டியன். ராஜிக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்கல. அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. கதிரும் மலைச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. கோமதி பயங்கர வருத்தத்திலையும் கோவத்திலையும் நிக்கிறாங்க. ஆனா பாண்டியன் கூலா பணத்தை எடுத்துட்டு உள்ளர போறாரு. இருக்க கடுப்பெல்லாம் பையன் மேல காட்டி உன்ன சொல்லணும் அப்படின்ட்டு போறாங்க கோமதி. செந்தில் வருத்தமா நின்னுட்டு இருக்க அவங்க அம்மா திட்டினதுலயும் அவங்க அப்பா இப்படி நடந்துகிட்டதுலயும் வருத்தப்படுறாரு போல இருக்கு அப்படின்னு மீனா செந்திலோட கைய பிடிக்க, சீ போடின்ற மாதிரி கைய வெடுக்குன்னு உதறாரு அவரு. போன கோமதி பயங்கர கோவத்தோட பழைய பொசிஷன்ல போய் நின்னுக்கிறாங்க. பாண்டியன் அவரோட கடப்பை எடுத்துட்டு வரேன்பா ராஜி அப்படிங்கிறவரு மீனா கிட்ட வந்து போயிட்டு வரேன்பா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க மீனா. கோமதி செம்ம டென்ஷன்ல நிக்கிறாங்க. வாங்கன்ற மாதிரி செந்திலோட கையை தொட்டுட்டு மீனா கோமதி பக்கத்துல வர்றாங்க. அவங்க சேரை இழுத்து போட்டு உட்கார போக, டேய் இப்ப எதுக்குடா இவ்வளவு அவசரமா பணத்தை கொண்டு வந்து கொடுத்த, எதுக்கு பணத்தை கொடுத்த, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க வேண்டியதானேடா அப்படின்னு கோமதி சத்தம் போடுறாங்க. எனக்கு மட்டும் என்ன பணத்தை கொடுக்கணும்னு ஆசையா, இதோ இருக்காளே உங்க ஆசை மருமக, அவதான் என் உயிரை எடுத்து என்ன கூட்டிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கடும் வெறியோட பாக்குறாரு செந்தில். மீனா என்னடா பண்றதுன்னு 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க. நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல, இவன் எங்க என்னை விட்டா அப்படின்னு மீனாவை கொலை வெறியோட பாக்குறாரு செந்தில். 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப ஆர்வமா கேட்க, இவ ஒருத்தி எங்க காலையில துணி துவைச்சுக்கிட்டு இருந்தாரு, சோப்பு காலி ஆயிடுச்சுன்னு அரசிய கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு கதை கேட்டுட்டு இருக்காங்க மீனா. அரசி வீட்டுல இல்லையே பாவம்னு சொல்லி நான் தான் சோப்பை கொண்டு போய் கொடுத்தேன். சோப்பையே வாங்காம ஊற வச்ச துணியெல்லாம் அப்படியே அலசி அப்படியே காய போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல, நானே 10 லட்சம் ரூபா பணத்தை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு கடுப்பாகிற செந்தில்
ஆமா இப்ப அவர் துணி துவைச்ச கதை தான் ரொம்ப முக்கியமாக்கும். அட ஏமா நீ வேற சும்மா அப்படின்னு கடுப்பை காட்ட முடியாம கஷ்டப்பட்டு பேசுறாரு செந்தில். அண்ணே நீ என்ன அப்செட்டா இருக்க? அதான் பெரிய பிரச்சனை ஒண்ணு உனக்கு முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு கதிர் கேட்க அதானேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா. அதான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டியன்னு ஜாலியா இருனேங்கிறாரு கதிர். இருக்கிற கடுப்பெல்லாம் எப்படிடா சொல்ல முடியும்னு நினைக்கிற செந்தில் எங்கடா ஜாலியா இருக்கிறது? அவரு வாங்க மாட்டாருன்னு நினைச்சேன்டா. சொன்ன மாதிரியே பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட நீதான்டா மானஸ்தன். நீ நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு தோல்ல தட்டி பணத்தை வாங்க மாட்டாருன்னு நினைச்சேன்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்ன எத்தனை வருஷமா அப்பா கூட இருக்கிறோம், இன்னுமா நீ அப்பாவை புரிஞ்சுக்கல? பணம்னு வந்துட்டா பாண்டியன் எதையும் பார்க்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சின்ன சிரிப்போட கதிர் பார்க்க நினப்பு தானே செந்திலோட தோல்ல அடிக்கிறாங்க மீனா. எல்லாம் இவளால தானே கடுப்பை காட்டுறாரு செந்தில். மாமா மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கே தெரியும், நீங்க எப்படி மாமா நம்புனீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க ராஜி. மாமாவாவது வேண்டான்னு சொல்றதாவது அப்படின்னு ராஜி கேட்க, நான் தான் சொன்னேன்லடா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்லடா அப்படின்னு கோமதி கேட்க, செந்திலுக்கு ஹை பிச்சுக்கு ஏறிடுது. மா சும்மா என்னையவே குறை சொல்லிட்டு இருக்காதம்மா. டா என் கூட ஒருத்தி வந்தால, அவ எங்கம்மா என்னை பொறுமையா இருக்க விட்டா? இவ அப்பாவை விட அவசரக்காரியா இருக்காமா. நான் பணத்தை கொடுக்கலான்னு சொன்னேன், நாளைக்கு கொடுக்கலான்னு சொன்னேன், ஆனா இவ ஒத்துக்கவே இல்லையே. இன்னைக்கே கொடுத்தாகணும், இப்பவே கொடுத்தாகணும், அதுவும் காலையிலேயே கொடுத்தாகணும்னு நீ கூட்டிட்டு வந்துட்டால இங்க அப்படின்னு பயங்கரமா கடுப்படிக்கிறாரு செந்தில். என்னடி நீ எனக்கு எதுக்குடி இம்புட்டு அவசரங்கிறாங்க கோமதி. அது நீங்க போன்ல பேசும்போது நேத்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, நான் என்ன சொன்னேன்னு கேக்குறாங்க கோமதி. அதான் சொன்னீங்களே மறந்துட்டீங்களா? முட்டை குழம்பும் ஆப்பமும் வைக்கிறேன் காலையில வந்துடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாங்க கோமதி. என்னத்த இருக்குதானே அப்படின்னு அவசரமா ஹாட் பாக்ஸ்ல இருந்து முட்டையை எடுத்து பாக்குறாங்க மீனா. அங்க 6 முட்டை கண்ணடிச்சிட்டு நிக்குது. அடுத்ததா இன்னொரு ஹாட் பாக்ஸை திறக்க ஆப்பம் அப்படியே வடசட்டி சேப்ல உட்கார்ந்து இருக்கு. ஆப்பமும் இருக்கு. ஆப்பமும் முட்டை குழம்புன்னு சொன்னீங்களா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அட சோத்துக்கு செத்ததே அப்படின்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்க. ராஜியும் கதிரும் சிரிப்பை அடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அடி பாவி உங்க அக்கா மக்கா, இந்த ஒரு ஆப்பத்துக்கு முட்டை குழம்புக்கு நான் 10 லட்ச ரூபா நஷ்டப்படணுமாடி அப்படின்னு பயங்கர கோவத்துல பாக்குறாரு செந்தில். தான் அப்படியே பணத்தை கொடுக்குற சாக்குல சாப்பிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, செந்திலோட கோவத்துக்கு அளவே இல்லாம போயிடுது. ஏண்டி அப்படின்னு படார்னு கையை தட்ட ஐயோன்னு பாக்குறாங்க மீனா. ஏண்டி நீ 4 ஆப்பமும் முட்டை குழம்பும் சாப்பிடுறதுக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு கத்துறாரு. மீனா வலிக்கிற கையை தேய்ச்சி விட்டுட்டு பார்க்க, கடையில வாங்கியிருந்தா 100 ரூபாய் கூட ஆகி இருக்காதுடி அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆகாததான் ஆனா அத்தை வைக்கிற மாதிரி வராதுல்ல அப்படின்னு மீனா சொல்ல, செந்திலுக்கு எங்கேயாவது மலை உச்சியில போய் தலை குப்புற விழுந்துடலான்னு இருக்குது. ஐயோன்னு கோமதி திரும்பிக்க, அண்ணி நீங்க என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கதிர் கேட்க, அது என்னமோ தெரியல கதிர், இந்த சாப்பாடுனாலே இப்படி ஆயிடுறேன் அப்படிங்கிற மீனா. கோச்சிக்காதீங்க உட்காருங்க அப்படின்னு கூலா சொல்லிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாங்க. என்னடா இவ அப்படின்னு கோமதி அதிர்ச்சியா கேட்க, பயங்கர கோவத்துல இருக்கு செந்தில். பைத்தியம்மா இவ அப்படின்னு கத்துறாரு. ஆனா மீனாவுக்கு சோறுதான் முக்கியம். வந்து நீங்களும் உட்காருங்க சாப்பிடலாங்கிறாங்க. ஏய் கட்டுப்பேத்தாத சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு செந்தில் திரும்ப, டே இருடா சாப்பிட்டு போடா அப்படின்னு கோமதி கூப்பிட, என்னை பார்த்தா 4 ஆப்பம் சாப்பிடுறதுக்கு அலையிற மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு அவரு கடுப்படிக்க, பரவாயில்லங்க உட்காருங்கன்றாங்க மீனா. ஏய் பேசாத சொல்லிட்டேன், கடுப்பை கிளப்பிட்டு அப்படின்னு கோமதி ஏன்னு கூப்பிட பயங்கர கோவத்தோட போயிடுறாரு செந்தில். இனி கதிருக்கு தான் பிரச்சனை. ஏய் நீ ஏண்டி அவனை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கோமதி கேட்க, வெறுப்பெல்லாம் ஒன்னும் ஏத்தலத்த, இங்க வந்து சாப்பிடணுங்கிறது ஒரு காரணம் அப்படின்னு மீனா சொல்ல, இன்னும் எத்தனை காரணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. ஆனா அது மட்டுமே காரணம் இல்ல, இவரை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பணத்தை கொடுக்க நாளைக்கு நாளான்னைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பண பிரச்சனைய சுமூகமா முடிச்சு விட்டுடணும்னு பார்த்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இந்த பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்ணணும்னு கேக்குறாங்க கோமதி. அதெல்லாம் எப்படியோ பண்ணிட்டோம் அத்த அப்படின்னு மீனா சொல்ல, கதிர் கொஞ்சம் தயக்கமும் பயமா அம்மாவை பாக்குறாரு. ஏன் கதிர் அப்படின்னு கோமதி கூப்பிட அவரு கொஞ்சம் சங்கடத்தோட பாக்குறாரு. உன்னால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமாப்பா அப்படின்னு கோமதி கேட்க, முடியுமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு கதிர். டேய் இல்லைன்னா என் நகையெல்லாம் வச்சு தரவாடா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மாமா எதுக்கு தேவையில்லாத வேலை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு கதிர். அது இல்லடா கதிர் அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர, அம்மா அவரு எனக்கு கொடுத்த பணமா, அதை நானே அவருக்கு திருப்பி கொடுத்துருவேங்கிறாரு கதிர். ஏய் அப்படின்னு கோமதி கூப்பிட்டு இருக்க, என்னால முடியுமா நான் பாத்துக்கிறேங்கிறாரு கதிர். இப்பதான் மீனாவுக்கு உரைக்குது,
நாங்க கொடுத்ததுனால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை இப்ப அதிகமாயிடுமோ? சாரி, அதை நான் யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, உண்மை அதுதான்னாலும் அதை மறைச்சிக்கிற கதிர், இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஒன்றும் இல்லை நீ, நான் பாத்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க நீ அப்படின்னு கதிர் சொல்ல, ஓகே பிரச்சனை முடிஞ்சா சரி, நான் சோத்த தின்னா சரி அப்படின்னு மீனா சந்தோஷமா தலையாட்டிக்கிறாங்க. மீனா ஆப்பத்தை சாப்பிட ஆரம்பிக்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க கோமதி. ராஜிக்கு தர்ம சங்கடமா இருக்கு. கதிர் ரொம்பவே சங்கடமும் மலைப்புமா உட்கார்ந்துருக்காரு. பாண்டியன் கல்லாவுல உட்கார்ந்துருக்க. சரவணன் வாயில ஒரு லிஸ்டும் கையில 2 லிஸ்டுமா வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பாங்கிறாரு அவரு. அரிசி குடோனுக்கு எவ்வளவு கொடுத்தோன்னு கேட்க 7000 ரூபாய்ங்கிறாரு. மத்தவங்களுக்கெல்லாம் அவர் கேட்க கொஞ்சம் யோசிக்கிறவரு, கூல்ட்ரிங்க்ஸுக்கு 8500 ரூபாய், அப்புறம் மசாலா பொடிக்காரனுக்கு 13000 ரூபாய் அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் மொத்தமா சொல்லிடாங்கிறாரு பாண்டியன். அப்பா ஒரு நிமிஷம் கடகடன்னு கணக்க போட்டுட்டு, அப்பா மொத்தம் 27,435 ரூபா பாங்கிறாரு. பாண்டியன் இன்னொரு தடவை 27,000 அப்படின்னு சொல்ல, 435 ரூபாப்பா, இதோப்பா அப்படின்னு ஒரு ஸ்லிப்பை நீட்டுறாரு. அப்போ ஒரு லேடி வர்றாங்க. தம்பி அப்படின்னு கூப்பிட, அக்கா அப்படின்னு திரும்புறாரு. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போட்டுடுங்க அப்படின்னு அந்த லேடி நீட்ட, பை கொடுங்கக்கா அப்படின்னு சரவணன் கேட்க, இந்தாங்க நீட்டுறாங்க. சரவணன் வாங்கிட்டு உள்ளர போயிடுறாரு. அவரோட மொபைல் பாண்டியன் பக்கத்துல இருக்கு. அது ரிங்காக டிஸ்பிளேல அஞ்சலின்னு வருது. எழுதிட்டு இருக்க பாண்டியன் நிமிந்து பார்த்துட்டு, அஞ்சலியா அப்படின்றவரு சரவணனை பார்க்க, சரவணன் குடுகுடுன்னு அங்க ஓடி வர்றாரு. அக்கா இந்த பைய பிடிங்கக்கா அப்படின்னு அவரு உள்ளர ஓட போக, சரவணா இலே அப்படின்னு கூப்பிடுறாரு பாண்டியன். அப்படின்னு சரவணன் திரும்ப, போன் அடிச்சுக்கிட்டே இருக்குது பாரு, யாருன்னு பாருன்னு தெரியாத மாதிரி சொல்றாரு. வேகமா பொருளை கொண்டு வந்து அவங்க பேக்ல போட்டுட்டு, இதோ பாக்குறேன்ப்பா அப்படின்றவரு மொபைல் எடுத்து பார்க்க அஞ்சலின்னு இருக்கு. பாண்டியன் சரவணனோட முக ரியாக்ஷனை பாக்குறாரு. சரவணனுக்கு திடுக்குன்னு இருக்கு. அப்படியே அவரு பாண்டியனை பார்க்க, பாண்டியன் வேலையை பாக்குற மாதிரி பவ்யமா குனிஞ்சிக்கிறாரு. சரவணன் உடனே டென்ஷனோட மொபைல பாக்கெட்ல வச்சுக்கிட்டு லிஸ்ட்டை பார்த்து பொருளை கொண்டு வந்து பேக்ல போடுறதுக்கு பதிலாக டொப்புன்னு கீழே போடுறாரு. டேய் பாத்துடா, பாத்துங்கிறாரு பாண்டியன். சரிப்பா அப்படின்னு கீழே விழுந்ததெல்லாம் பொறுக்கி அக்கா பையனை போடுறாரு சரவணன். எவ்வளவு தம்பின்னு அந்த அக்கா கேட்க, 550 ரூபாய்க்கான்றாரு சரவணன். அக்கௌண்ட்ல எழுதிக்கிறீங்களான்னு அவங்க கேட்க, சரிங்கன்றாரு பாண்டியன். சரவணனுக்கு உடம்பு நில கொள்ளல, ஒரே படபடப்பு, பயங்கர டென்ஷன். அப்பா அப்படின்னு கூப்பிட பார்வையை மட்டும் நிமித்தி பாண்டியன் பார்க்க, அப்பா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பரிதாபமா கேட்கிறாரு சரவணன். பாண்டியன் மேல இருந்து கீழே வரல ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கிறாரு. அவர் அடுத்த செகண்ட் மாயமா பறக்க, ஏய் அப்படின்னு கூப்பிட்டு நிறுத்துறாரு பாண்டியன். அப்பா அப்படின்னு அவரு படபடப்பா வந்து நிக்க, உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கூலா கேட்கிறாரு பாண்டியன். சரவணனுக்கு தூக்கி வாரி போடுது, என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறாரு. அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன கேக்குறீங்க அப்படின்னு காதுல கேட்டதை நம்ப முடியாம கேட்கிறாரு சரவணன். இல்லடா உனக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, தலையை குனிஞ்சிட்டு கண்ணை படபடன்னு அடிச்சிட்டு இருக்காரு சரவணன். ஏற்கனவே அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ சொல்லியிருக்க, நான் வேண்டான்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா, சொல்றா இப்ப அந்த புள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? அஞ்சலிய கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், அப்பா இடையில புகுந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டாருன்னு யோசிக்கிறியாடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா நான் சொல்ல முடியும். சரவணன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. பயங்கர படபடப்பா இருக்கு அவருக்கு. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு, ஐயோ அப்பா அப்படிலாம் எதுவும் நினைக்கலப்பா அப்படின்னு சொல்ல, பாண்டியனுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. இல்ல அப்படி நீ நினைச்சா கூட தப்பு இல்லடா, நம்ம வீட்லயும் தான் எல்லாரும் சொல்றாங்களே கல்யாணம்ன்ற பேர்ல உன் வாழ்க்கையை நான் தான் கெடுத்துட்டேன்னு அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் வருத்தத்தோட சொல்ல, அப்பா என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லப்பா, எதேச்சியா பார்த்தோம் பேசணும், எங்க மனசுல வேற எதுவுமே இல்லப்பாங்கிறாரு சரவணன். அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை அப்படின்னு அவரு வேர்த்து வழிய சொல்ல, ஏண்டா அந்த பிள்ளைக்கு வாக்கு எதுவும் கொடுத்துருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலப்பாங்கிறாரு சரவணன். இல்லடா உன் கூடயே எதுவும் வாழ்ந்துக்கிறேன்னு வாக்கு எதுவும் கொடுத்துருக்கியான்னு கேட்டேங்கிறாரு பாண்டியன். இல்லப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லப்பா, அம்புட்டு தூரம்லாம் நாங்க பேசிக்கவே இல்லப்பா அப்படின்னு பயமும் படபடப்புமா சொல்றாரு சரவணன். அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுக்கறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்ச நாள் பொறு, இதுதான் உன் தலையெழுத்து, இதுதான் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கும்டா. ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்பா எப்பவுமே கூட இருப்பேன்டா, ஆனா எந்த விஷயத்துக்கும் நீ அவசரப்படக்கூடாது, புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரவணன் தலையாட்டி வைக்கிறாரு. இனி எந்த விஷயத்துக்கும் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுடா, நீயும் சரி அந்த பிள்ளையும் சரி இப்பதான் ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்க, ஏற்கனவே அடிப்பட்ட காயம் உங்க 2 பேருக்குமே ஆறல, இடையில புதுசா ஒரு காயத்தை வாங்கிக்க கூடாதுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பாங்கிறாரு சரவணன். டேய் கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாமே முடியட்டும், இலே
அது வரைக்கும் அந்த புள்ளைய கோவில்ல பாக்குறது, பேசுறது, சந்திக்கிறது இதெல்லாம் வேணாம்டா. இந்த நேரத்துல இந்த விஷயம் உன் விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பிரச்சனை அதிகமாக தாண்டா செய்யும். மயிலோட அப்பா அம்மா கோர்ட்ல இந்த விஷயமா ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமா போயிடும். என்ன ஒண்ணு, உனக்கு ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பண்ணணும், அது நல்லா இல்லாம போச்சு. இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையை முதல்ல முடிக்க பார்ப்போம், புரியுதா அப்படின்னு பாண்டியன் சரவணனுக்கு ரொம்ப மெதுவா இதமா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் பரிதாபமா தலையை குனிஞ்சிட்டு சரிப்பா சரிப்பான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த பத்தி யோசிக்குவோம், அது வரைக்கும் நீ அந்த புள்ளைய சந்திக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிப்பாங்கிறாரு சரவணன். அவர்கிட்ட இருந்து அதை தவிர வேற எந்த பதிலும் வராதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டேய் நிமிந்து முகத்தை பார்த்து சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஹோம்ஒர்க் எழுதாத ஸ்டூடெண்ட் மாதிரி தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருந்த சரவணன் நிமிந்து அவங்க அப்பாவை மெதுவா பாக்குறாரு. இனிமே நீ என்ன ஆசைப்பட்டாலும் அப்பா குறுக்க நிக்க மாட்டேன். டேய் அப்பா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போனா, அவனுக்கு பிடிச்ச புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல, செந்திலும் கதிரும், அவனுங்கெல்லாம் நல்லா தானே இருக்கானுங்க. அவனுங்கள மாதிரி நீயும் நல்லா தான் இருந்திருப்ப, புடுறா பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணுடா, அவசரம் மட்டும் பற்றாத, புரியுதான்னு பாண்டியன் கேக்குறாரு. நொய்யன்னு விடாம அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. சரவணனும் சலிக்காம சரிங்கப்பான்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு. டீ குடிக்கணும்னு சொன்னியே, போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு தாராள மனசோட பாண்டியன் பெர்மிஷன் கொடுக்க, சரவணன் வேர்த்து வழியிற முகத்தோட வெளியே போறாரு. அடக்க ஒடுக்கமா நிக்கிறாரு. ஆமா, 2 கயிறை உடம்போடைய ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. கோவில்ல பாட்டியும் அரசியும் உட்கார்ந்துருக்க, அர்ச்சனை முடிச்ச தேங்காயை அரசி தரையில தட்டிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படின்னு அவங்க ஏதோ சொல்ல வர, பாட்டி தலையை நீட்டி அங்க இங்கன்னு பாக்குறாங்க. நான் இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், அம்மாச்சி எங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அரசியும் அங்க இங்கன்னு பாக்குறாங்க. அங்க 2 லேடிஸ் நின்று பேசிட்டு இருக்க, அம்மாச்சி யாரை தேடுறீங்கன்னு அரசி கேக்குறாங்க. ஒருத்தங்களை வர சொல்லி இருக்கேம்மா, அவங்கள காணோம், அதுதான் பாக்குறேன்றாங்க பாட்டி. சரி நீங்க பாருங்கன்ற மாதிரி அரசி தேங்காயை தட்டுறாங்க. நாம கூட வேற யாரோன்னு நினைக்க, வேற யாரு, அவங்களோட அன்பு பேரன் குமரவேல் தான் அங்க வர்றாரு. பாட்டியோட கண்கள் பலபலன்னு மின்னுது. வர்ற குமரவேல் பயபக்தியோட அப்பனே முருகா அப்படின்னு கும்பிட்டுட்டு அங்க இங்கன்னு அப்பத்தாவை தேடுறாரு. பாத்திருக்க அப்பத்தா, வந்தாச்சு, நான் சொன்னவர் வந்துட்டாரு அப்படின்னு பெரிய பில்டப்பை கொடுக்க, அரசியும் யாருன்னு நிமிந்து பார்க்க அங்க குமரவேல் நிக்கிறாரு. அரசியோட முகம் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுது. ஆனா அதிர்ச்சி மின்னல் வெட்டி அவங்க முகமும் பிரைட்டா தான் இருக்கு. ஏய் குமாரு அப்படின்னு பாட்டி கையாட்ட, அப்பத்தா அப்படின்னு மொத்த பல்லையும் காட்டிட்டு குமரவேலும் கையாட்டுறாரு. அம்மாச்சி இப்ப எதுக்கு இவங்களை வர சொல்லி இருக்கீங்க அப்படின்னு அரசி பயங்கர கடுப்பை மறிச்சிட்டு கேட்க, எனக்கு என் பேரனை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வர சொன்னேன்னு தென்னாவட்டா சொல்றாங்க பாட்டி. ஷோ அம்மாச்சி அப்படின்னு அரசி பார்த்துட்டு இருக்க, குமரவேல் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. அவன் நான் தூக்கி வளர்த்த புள்ளமா, அவன் அப்பனுக்கும் எனக்கும் சண்டைன்னா என் பேரன் கூட நான் பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு பாட்டி கேட்க, நீங்க பேசுங்க, நான் ஒன்னும் வேண்டான்லாம் சொல்லல, ஆனா என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு அரசி கேட்க, நான் வயசானவல்ல, தனியெல்லாம் என்னால வர முடியாது, அதாம்மா உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, நல்லா சமாளிக்கிறீங்க அம்மாச்சி அப்படின்னு கடுப்பை மறைச்சிட்டு சொல்றாங்க அரசி. பாக்குறேன் இந்த கோவம் திருப்பல்லாம் எவ்வளவு நாள்னு பாக்குறேன்ற மாதிரி பாட்டி அரசியை ஒரு பார்வை பார்த்துட்டு பேரனை பாக்குறாங்க. டேய் நீ ஏண்டா அங்கேயே நிக்கிற, வாடா அப்படின்னு கூப்பிட, அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இதோ வர்றேன் அப்படின்னு குமரவேல் வர்றாரு. பாட்டி ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சிட்டு பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க பேரனோட கன்னத்தை தடவி, எப்பா நல்லா இருக்கியாப்பான்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்பத்தான்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, என் செல்லோன்னு கன்னத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சுறாங்க. அரசி கடுப்பு மொத்தத்தையும் தேங்காயில காட்டி உடைச்சிட்டு இருக்க, குமரவேல் நைஸா அரசியை பாக்குறாரு. நான் வேணா உடைச்சு தரவா அப்படின்னு குமரவேல் கேட்க, முடிஞ்சா உன் எலும்பெல்லாம் உடைச்சிருவேன், பேசாம இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி. தேவையில்லைன்னு சொல்லிட்டு மொத்த கோவத்தையும் தேங்காயில காட்ட அது சில்லா செதறிடுது. அதை பாக்குற குமரவேலும் பாட்டியும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ சாமி, தேங்காய்க்கே இந்த கதின்னா நம்ம 2 பேருக்கு என்ன கதின்னு யோசிக்கிறாங்க 2 பேரும். அடேங்க அப்பா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க, ஒரு சில்ல எடுத்து வெட்டுக்குன்னு கடிக்கிறாங்க அரசி. அப்பத்தா நான் கொடுத்து விட்ட மாத்திரை சோப்பெல்லாம் வந்து சேர்ந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு குமரவேல் அரசியை பார்த்துக்கிட்டே கேட்க, எல்லாம் வந்து சேர்ந்துச்சுப்பா, வந்து சேர்ந்துச்சுங்கிறாங்க பாட்டி. ஓ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, ஆமா என் மருமகள்கள்லாம் எப்படி இருக்காளுங்க, நான் இல்லாம நிம்மதியா இருக்காளுங்களா அப்படின்னு பாட்டி கேட்க, எங்க அப்பத்தா 2 பேரும் எந்நேரமும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, அவளுங்க பாசக்காரிங்க, என் மகனுங்க மாதிரிலாம் இல்லப்பா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு
பண்ணிட்டு இருக்க. குமரவேல் தேங்காயை சாப்பிடுற அரசி மேலேயே தான் பார்வையை வச்சிருக்காரு. எப்ப இவளோட கடைக்கன் பார்வை நம்ம பக்கம் திரும்பும்னு பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாட்டியும் பேரனும் வளைச்சு வளைச்சு பேசிக்கிறாங்க. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி திரும்பி உட்கார்ந்துருக்க அரசி அப்பப்ப பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். அப்பதா கேட்கணும்னு நினைச்சேன், என்னை எதுக்கு இங்க வர சொன்னீங்கன்னு கேட்கிறாரு குமரவேல். சும்மாதான்ப்பா, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா, அதான் வர சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி சரின்னு பாக்குறாரு அவரு. திடீர்னு பாட்டி தூரத்துல பார்த்துட்டு, ஏன்பா அது தர்மகர்த்தா தானே அப்படின்னு கேட்க, ஆமா அப்பத்தாங்கிறாரு அவரு. நான் அவர்கிட்ட ஒரு பூஜை விஷயமா பேசணும், நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன், இப்போ விட்டா இவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாட்டி 2 பேருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு தனியா விட்டுட்டு போக நினைக்கிறாங்க. சரி சரி அப்பத்தா, நானும் வரட்டுமா அப்பத்தான்னு குமரவேல் எழுந்திருக்க, இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாங்க பாட்டி. குமரவேலும் கூடவே எழுந்து நின்று, நானும் வர்றேன் அப்பத்தா, பேசிட்டு வந்துருவோங்கிறாரு. லூசு பையில, நான் என்ன பர்பஸ்க்கு போறேனே தெரியாம கூட வர்றேங்கிறியே அப்படின்னு நினைக்கிற பாட்டி, வேண்டாம் வேண்டாம் நீ இங்கே இரு, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்னு ஒரேட்டை எடுத்து வைக்கிறாங்க. அம்மாச்சி நானும் வர்றேன்னு வேகமா எழுந்திருக்கிறாங்க அரசி. ஏய் சொல்றத கேளு, இங்கேயே உட்காருன்றாங்க பாட்டி. இங்கே உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு அரசி கேட்க, ஏன் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்லன்றாங்க பாட்டி. மெதுவா எழுந்திரிச்சு அரசி வேகமா எழுந்து நின்னுகிட்டு, அம்மாச்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவங்க கூட எனக்கு என்ன பேச்சு அப்படின்னு பயங்கரமா முறைச்சிட்டு கேக்குறாங்க அரசி. அரசி கொஞ்சம் கோவப்படாம தான் பாருங்கிற மாதிரி பரிதாபமா பாக்குறாரு குமரவேல். ஐயோ குமரவேல், உங்களுக்கு இந்த லுக்கு சுத்தமா செட் ஆகல, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.